எஜுகேஷன் மூலம் கற்கொண்டுள்ள மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், 10th 11th 12th சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கான நீங்க அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்துட்டீங்கன்னா 11th 12th ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கான டைம் டேபிள் அண்ட் தென் ஒன் மோர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டீங்கன்னா 4 ரிவிஷன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் வந்து 3 ரிவிஷன் தான் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரிவிஷனு, செகண்ட் ரிவிஷனு, அண்ட் தென் தேர்ட் ரிவிஷன் அண்ட் தென் ஃபோர்த் ரிவிஷன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்த்துல என்னென்ன டேட் அப்படின்றத மறக்காம புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் இனி ஃபுல் போர்ஷன்ஸ் வர அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஸோ நல்லபடியாக எல்லாருமே மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பொங்கலுக்கு முன்னாடி ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, 11th 12th பாருங்க 6 days ஸ்டார்ட் ஆகுது. டேட் 6 தமிழ், 11th ஸ்டாண்டர்டுக்கும் இங்கிலீஷு அண்ட் தென் 12th ஸ்டாண்டர்டு 8 வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாள் கேப் கொடுத்துருக்காங்க. 12th ஃபிசிக்ஸ் அண்ட் தென் 11th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரி வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் 10 பாருங்க இந்த பக்கம் கெமிஸ்ட்ரி, 12th வந்து கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, 11th வந்து ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 13 கிட்டத்தட்ட ஃப்ரைடேவா சாட்டர்டே சண்டே 2 நாள் கேப் இருக்கு, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் அண்ட் தென் 20 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷனல் தான், இது ஃபுல்லாக அதர் இது தான். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயாலஜி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை நாள் கேப் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க, இந்த பொங்கல் டைம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 22 பார்த்துட்டீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸு, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. 24 பார்த்துட்டீங்கன்னா பயாலஜி, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான டைம் டேபிள். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்த்துடலாம். 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா டேட் சேம் தான், 6 ஆரம்பிக்குது. மண்டே சயின்ஸு, ஃபர்ஸ்ட் எக்ஸாமே சயின்ஸ் தான் வச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எக்ஸாம் தான், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஒரு நாள் கேப் இருக்கு. 8 பார்த்துட்டீங்கன்னா வெனஸ்டே, அதாவது சோசியல் சயின்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 ஒரு நாள் கேப் இருக்கு, ஃப்ரைடே வந்து தமிழ். அண்ட் தென் 12 ஒரு நாள் கேப் இருக்கு, 13 மண்டே இங்கிலீஷு. கொஞ்சம் இன் பிட்வீனில் ஒரு 7 days கிட்ட கேப் இருக்கு, பொங்கல் லீவு தான். ஸோ மேக்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நிறைய கேப் கொடுத்துருங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. அந்த லீவு முடிச்ச கையோடய பார்த்துட்டீங்கன்னா அடுத்து 2 நாள் தான் கேப் கொடுத்துருக்காங்க, 22 23. அடுத்து செகண்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் 10th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 24 வந்து சோசியலு, அடுத்து 28 பார்த்துட்டிங்கன்னா சயின்ஸு, 30 பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸு, அப்புறம் 3 பார்த்துட்டிங்கன்னா தமிழ், அப்புறம் 5 பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷு. அப்படியே பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் ரிவிஷன் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ரிவிஷன்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பப்ளிக் டைமில் கிட்ட நெருங்கி வந்துடும் நினைக்கிறேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த் ரிவிஷன். ஓகேங்களா, 4 ரிவிஷன் எக்ஸாம் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அண்ட் தென் 11th 12th ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பார்த்துட்டோம், செகண்ட் ரிவிஷன் பார்த்துருவோம். செகண்ட் ரிவிஷன் டேட் பார்த்துட்டிங்கன்னா 29 ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ரிவிஷன் டைம் டேபிள் சேம் இந்த பக்கம் 12th, இந்த பக்கம் 11th. 29 அதாவது வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே பயாலஜி தான் கொடுத்துருக்காங்க. 11th மேத்தமெட்டிக்ஸு. 31 பார்த்துட்டிங்கன்னா 1/2025 ஃப்ரைடே வந்து பார்த்துட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, வொகேஷனல் குரூப்ஸ், காமர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 11th கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 3/2/2025 அதாவது மண்டே 12th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் 5/2/2025 அதாவது 12th ஃபிசிக்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயாலஜி, அப்புறம் அந்த காமர்ஸ் வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் 10 வந்து பார்த்துட்டிங்கன்னா மண்டே எக்கனாமிக்ஸு, 11th பார்த்தீங்கன்னா தமிழ், அப்புறம் காமர்ஸ், 11th வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் 14 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செகண்ட் ரிவிஷன் முடியும், ஆல்மோஸ்ட் பப்ளிக் கிட்ட நெருங்கி வந்துடும். செகண்ட் ரிவிஷன் எழுதும் போது 11th 12th ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் எழுதிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 21 பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ், அப்புறம் அக்கௌண்டன்ஸ் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் எக்ஸாம். ஓகேப்பா, ஓவரால் எல்லாமே நம்ம செக் பண்ணியாச்சு. இதற்கான பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம கொடுத்துறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 10th 11th 12th லிங்க் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், அதில் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கேன். டெஃபினட்டாக உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வர கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காம நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனுக்கான கொஸ்டின் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது நீங்கள் பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.